அவரு இங்க அழைக்கிறாரு. மோடி வந்து ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும்னு கனிமொழிய டெலிகேஷனுக்கு அனுப்புறாரு, அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாரு. கலைஞர் நினைவிடத்துக்கு வந்து ராஜ்நாத் சிங் வந்து அதை திறந்து வைக்கிறாங்க. சோ பாஜகவை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் எதிரி, அதுதான் அவங்களோட நிலைப்பாடு. சோ அப்ப கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்குங்களா சார்? அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி நம்ம உடையதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா யாருமே கூட்டணிக்கு இல்லாம முபாரக் மட்டும் இருக்கும்போதுதான் அவரு பாஜக கூட்டணி கமிட் ஆனாரு. இப்ப சீட்டு தகராறு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நான் மோடி கிட்ட வந்து 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை நிக்கலன்னா 2029 2009ஆம் ஆண்டு அத்வானிக்கு கூட்டணி இல்லாம போன மாதிரி சோவே சொல்லியும் ஜெயலலிதா கலத்தி விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால 10% மேல வாக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு 120 சீட்டு அதிமுக 60 சீட்டு பாஜக நிற்கணும், 150 அதிமுக 75 பாஜக நிற்கணும். இல்லது 4 பேர் இங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கா நாம கட்சி நடத்துறோம், நீங்க பிரைம் மினிஸ்டர் தான் முக்கியம். அதனால அந்த சீட்டை வாங்கிடணுங்கிறத மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷ், அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி எல்லாத்திட்டையுமே தெளிவா சொல்லி இருக்கிறேன். வரட்டு பார்ப்போம். பட் அதுக்காக கூட்டணி முறியா கூடாதுதான் சாப்டான தலைவர், கூட்டணிக்கான தலைவர் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் போட்டிருக்காங்க.